இது வந்து ட்ரிக் நம்பர் 23 ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் parallel plate capacitor. அதாவது ஒரு parallel plate capacitor இருக்கு, அந்த ரெண்டு parallel plate capacitor நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன அப்படிங்கறத क्वेश्चन. சரியா பாருங்க, a parallel plate air capacitor has a capacitance of 10 microfarad. அப்ப ஒரு parallel plate capacitor. சரியா, இதோட capacitance C யோட வேல்யூ எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா C is equal to 10 into 10 power minus 6 farad, அதான் 10 microfarad. ஓகே, அதுக்கு அடுத்தது the distance between the plates என்ன சொல்றாங்க 5 mm அப்படின்னா என்ன 5 into 10 power minus 3 meter. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க potential difference between the plates. இந்த டெல்டா V ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய potential difference எவ்வளவுனா 200 volt கொடுத்துட்டாங்க. What is the force of attraction between the plates? இந்த பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய force of attraction வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணனும்னா force of attraction F ஓட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம்னா 1 by, இப்போ என்ன பண்றோம்னா இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் என்ன இருக்கு 5 mm, 5 into 10 power minus 3 மீட்டர் இருக்கா, இது அப்படியே டபுள் வேல்யூ போட்டுங்க 10 into 10 power minus 3. இங்க 5 into 10 power minus 3 னா என்ன பண்ணனும், இங்க 10 into 10 power minus 3 போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து C யோட வேல்யூ என்ன 10 into 10 power minus 6. அதுக்கு அடுத்து V இருக்குல, இத ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கணும். அப்ப 200 னா இது என்ன வரும்னா 200 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 4 into 10 power 4 அப்படின்ட்டு வரும் 200 ஸ்கொயர். சரியா, அப்ப 4 into 10 power 4 அவ்வளவுதான். இதுல வந்து பாருங்க இந்த 10 கேன்சல் ஆச்சு, இந்த 10 power minus 3 மேல போச்சுன்னா 10 power plus 3, அப்ப 4 into 10 power 7 minus 6 ன்னு வரும். அப்ப 10 power 1, அப்ப ஆன்சர் வந்து 40 நியூட்டன். இது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், 1 by 2d into cv ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலா. அதனாலதான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கோ அதை டபுள் த வேல்யூ போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சியோட வேல்யூ அப்படியே வச்சுட்டோம், அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பண்றோம்னா ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஜஸ்ட் சிம்பிளா கேன்சல் பண்ணாவே ஆன்சர் வர மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைமிங் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தராங்க. சரி, அந்த 1 மினிட்குள்ள நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஈஸியா கேன்சல் பண்ற மாதிரி தான் தருவாங்க. ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வேணா உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கா இருக்கலாம். அதனால மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகாம இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கிறது நீங்க முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரிக் போடுறோம்னா அந்த ட்ரிக் அந்த மாடலுக்கு தான். அப்ப இந்த மாடல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த மாடல் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 questions ஆவது இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அப்படின்னா இது ட்ரிக் நம்பர் 24 ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் காம்பினேஷன். இப்ப இந்த காம்பினேஷன் இந்த மாதிரியான இது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் சீரிஸ் அண்ட் பேரலல், இது வந்து என்ன சீரிஸ் பேரலல் காம்பினேஷன், இதை பத்தின ஐடியா வேணும். இப்ப சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னா என்ன சார், பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா என்னன்னா சீரிஸ் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் இப்படி இருக்குன்னா இப்படி அடுத்தடுத்து ஒண்ணுக்கு அடுத்து இன்னொன்னு இப்படி கனெக்ட் பண்ணிட்டு போனா இதை வந்து சொல்லுவோம் சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது பேரலல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த மாதிரி பேரலல் கனெக்ஷன். இப்ப இதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இது C1 C2 C3 இருக்குன்னா இது சீரிஸ் காம்பினேஷன்னால இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா 1 by CS is equal to என்ன சொல்லலாம் 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 அப்படின்னு சொல்லலாம். இல்ல சார் இதுல ரெண்டு கெப்பாசிட்டி தான் இருக்கு, C1 C2 மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம் 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 னு சொல்லலாம். இதை சிம்பிளா எப்படி சொல்ல முடியும்னா CS is equal to C1 C2 divide by C1 plus C2ங்கிற இந்த ஃபார்முலால இது யூஸ் பண்ணலாம். சரியா, இது ஜஸ்ட் இப்படி ரெண்டு கெப்பாசிட்டர் மட்டும் சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது பேரலல் காம்பினேஷன் இருக்கு, இது C1 C2 C3 இந்த மாதிரி நிறைய கெப்பாசிட்டர்ஸ் பேரலல் காம்பினேஷன்ல இருக்கும்போது இதுக்கான எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் CP வேணும்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். C1 plus C2 plus C3 போட்டீங்கன்னா இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஓகே சார், இப்போ இந்த மாதிரியான காம்பினேஷன் கொடுத்துட்டாங்க, சீரிஸ் இருக்கு பேரலல் இருக்கு அப்படின்னா என்ன பண்றதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐடியா பாருங்க. இது எல்லாமே ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ், அதாவது இதுவும் C இதுவும் C இதுவும் C இருக்கு. இப்போ இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம் ஜஸ்ட் C/3. அதே மாதிரி இது வந்து என்ன இது எல்லாமே Cங்கிற வேல்யூ இருக்கு, இதுக்கு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா 3C. சரியா, இது எல்லாமே ஷார்ட் ட்ரிக் தான் நம்ம யூஸ் ஆகும். ஒரே வேல்யூ இருக்கு, n கெப்பாசிட்டர்ஸ் இருக்குன்னா அப்ப C/n. இதே இது n கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் காம்பினேஷனா இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து
NC அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னன்னா C1 C2 C3 மூணுமே வெவ்வேறு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதை எப்படி சார் போடுறது? C1ஓட வேல்யூ பாருங்க 1 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துட்டாங்க. C2 C3யோட வேல்யூ வந்து என்னன்னா 2 and 3 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ரெண்டும் parallel இருக்கு. அப்ப இதோட எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் வந்து என்ன 5 மைக்ரோ ஃபேரட். இது வந்து என்ன 1 மைக்ரோ ஃபேரட். இப்ப நமக்கு இந்த இதோட எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் வேணும்னா 1 into 5 divide by 1 plus 5 போட்டோம்னா 5/6 மைக்ரோ ஃபேரட் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. சரியா? C2 C3 ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு C1 வந்து சீரீஸ்ல இருக்கிறதுனால C1 C2 டிவைட் பை C1 plus C2ங்கிற மாதிரி அந்த ஃபார்முலா வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ 1 into 5 டிவைட் பை 1 plus 5. சரியா? ட்ரிக் நம்பர் 25 கெப்பாசிட்டன்ஸ் when plate distance varied. அதாவது ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துறாங்க, கெப்பாசிட்டரோட பிளேட்டுக்கு நடுவில் கூடிய டிஸ்டன்ஸை வேரி பண்றாங்க. ஒண்ணு கிட்ட வரும் இல்லாட்டி தள்ளி போகும். சரியா? அப்ப அதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன மாதிரி வேரி ஆகும் அப்படிங்கிறத கேட்கறாங்க. இப்போ வந்து பாருங்க, நமக்கு the capacitance of a parallel plate capacitor, இது வந்து ஒரு parallel plate capacitor. இதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு சொல்றாங்க? 10 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? 8 சென்டிமீட்டர் இருக்கு. சரியா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க? if the distance between the plates is reduced to 4 சென்டிமீட்டர், இந்த 8 சென்டிமீட்டரை இப்ப என்னவா பண்றாங்க? 4 சென்டிமீட்டரை கம்மி பண்றாங்க, ரெடியூஸ் பண்றாங்க. அப்ப இதோட கெப்பாசிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இதோட கெப்பாசிட்டன்ஸ் C, இப்ப இதோட வேல்யூ C'. இந்த C' வேல்யூ வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்போ வந்து பாருங்க, கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு நடுவில் கூடிய டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி இந்த பிளேட் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் குறையும். சரியா? இப்போ வந்து என்ன ஆகுது? இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. எவ்வளவு டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது? 2 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது. பாருங்க, 8 சென்டிமீட்டர்ல இருந்தது 4 சென்டிமீட்டரா மாறிடுச்சு. பாருங்க, 8 சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்னவா மாறிடுச்சு? 4 சென்டிமீட்டரா குறைஞ்சிருச்சு. அப்படின்னா எத்தனை டைம்ஸ்? ஹாஃப் டைம், பாதியா குறைஞ்சிருச்சு. சரியா? இப்போ பாதியா குறைஞ்சிருச்சுன்னா இப்ப இதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்னா 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 2C. அப்ப வந்து என்ன ஆகுது? இங்க கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு? 10 மைக்ரோ ஃபேரட்னா இது 2 into 10 மைக்ரோ ஃபேரட் போட்டோம்னா 20 மைக்ரோ ஃபேரட் அப்படிங்கிறது ஆன்சர். சோ த கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. சரியா? இப்ப என்ன பண்றோம்? நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகுதா குறையுதா அப்படிங்கிறத பாக்குறோம். டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது? 8 சென்டிமீட்டர் வந்து 4 சென்டிமீட்டர் பாதியா குறைஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது? அதாவது 1/2 டைம்ஸ் குறையுதுன்னா இது 2 டைம்ஸ் அதிகமாகும். 1/2னா இது 20. சரியா? இப்போ ஒருவேளை இது 3 டைம்ஸ் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? இது 30 மைக்ரோ ஃபேரடா இருக்கும். ஒருவேளை இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, இது 8 சென்டிமீட்டர்ல இருந்து 16 சென்டிமீட்டரா மாறி இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? இது 2 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது இதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பாதியா குறைஞ்சிடும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 8 சென்டிமீட்டர் இருந்து 16 சென்டிமீட்டரா மாறுதுன்னா இது 10 மைக்ரோ ஃபேரட்ல இருந்து 5 மைக்ரோ ஃபேரடா மாறும். சரியா? இந்த மாடல்ல கேட்டா என்ன பண்றீங்க? இந்த டிஸ்டன்ஸ் குறையுது அதிகமாகுதாங்கிறத பாக்குறீங்க. அது குறைஞ்சிச்சுனாலும் சரி அதிகமாச்சுனாலும் சரி எவ்வளவு டைம்ஸ் அப்படிங்கிறத பாக்குறீங்க. சரியா? அப்ப குறையிறது வந்து என்னன்னா 2 டைம்ஸ் குறையுது, அதாவது 1/2 டைம்ஸ் குறையுதுன்னா கெப்பாசிட்டன்ஸ் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 2 டைம்ஸ் இதோட டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் பாதியா குறையும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரேஷியோக்காக 1/2 வச்சிருக்கேன். ஆனா உங்க பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து என்னன்னா நிறைய ரேஷியோ நான் கொடுத்துருக்கேன், போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ட்ரிக் நம்பர் 26 இன்க்ரீஸ் இன் எனர்ஜி ஸ்டோர்டு பர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேரிட். அதாவது ரெண்டுக்கு ஒரு கெப்பாசிட்டர்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வேரி பண்ணும்போது நமக்கு எனர்ஜியில எப்படி இன்க்ரீஸ் இன் எனர்ஜி எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் இன் எனர்ஜி ஸ்டோர்டு என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகே, அப்ப பாருங்க கொஸ்டின் வந்து பாருங்க 8 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் இஸ் சார்ஜ்டு ஃப்ரம் 15 வோல்ட் டு 25 வோல்ட். ஒரு கெப்பாசிட்டர் அதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு? 8 மைக்ரோ ஃபேரட். இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகுது? 15 வோல்ட்ல இருந்து 25 வோல்ட்டுக்கு வேரி பண்றாங்க. இப்போ வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் எனர்ஜி ஸ்டோர்டு எனர்ஜி அப்படிங்கறத கேக்குறாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த 15 வோல்ட் 25 வோல்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு பர்பஸ், ஒரு குறிப்பிட்ட வேல்யூ தான் தருவாங்க. ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியணும். ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 to 25 வரைக்கும் நமக்கு ஸ்கொயர் தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் 1 to 30 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இன்க்ரீஸ் இன் எனர்ஜி ஸ்டோர்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ வந்து பாருங்க 8 மைக்ரோ ஃபேரட் இருக்கா? இந்த 8 மைக்ரோ ஃபேரட வந்து என்ன பண்றோம்னா நம்ம இத பாதியா 4 மைக்ரோ ஃபேரட்னு இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை பாதியா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது
15 வோல்ட் இருக்கா 15 வோல்ட்னா இது ஸ்கொயர் பண்ணிக்கோங்க என்ன வருது 15 வோல்ட் இது 25 25 ஸ்கொயர் பண்ணா 625 மைனஸ் 15 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 225 அப்ப என்ன வருது 4 இன்ட்டு இது வந்து என்ன வருது 400 இன்ட்டு இது வந்து பாருங்க 10 பவர் மைனஸ் 6 இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுங்க 4 இன்ட்டு 4 எவ்வளவு 16 அப்போ 1.6 அப்படிங்கறத ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தெரியுதா நான் வந்து பாருங்க இது 4 இது வந்து என்ன 400 இன்ட்டு 4 என்ன வந்துச்சு 1.6 அப்ப பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம் 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 ஜூல்ஸ் அப்படிங்கிறது தெரியணும் இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்க half c into v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை டச் பண்ணாம சிம்பிளா இங்க என்ன பண்ணோம் 8 மைக்ரோ ஃபேரட் இருக்கு அதை பாதியா போட்டுக்கோங்க இங்க என்ன வேல்யூ இந்த ஸ்கொயருக்கான டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லா கூட நீங்க ஆன்சர் கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை 4 இன்டூ 4 16 1.6 இதே மாதிரி பவரை வச்சு ஆன்சர் போடலாம் சரியா வேல்யூஸ் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் நமக்கு பவர் மட்டும் வெவ்வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கால்குலேஷன்ஸ் எப்படி போடலாங்கிறது இன்னொரு ட்ரிக்ல பார்க்கலாம் இந்த ட்ரிக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இதோட ட்ரிக் நம்பர் உங்களோட நேம் அண்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுக்கு தேவையான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களை தேடி